பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஒழுக்கம் பாடத்தில் நம்ம கல்வியின் சிறப்பு குறித்து நம்ம பார்த்தோம். கல்வி கற்றால் என்ன நன்மை, அந்த கல்வி கற்றவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய சிறப்பு, அதற்கு பின்னாடி கல்வி கற்று மறந்த மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு, தண்டனைகள், என்ன மறைத்தால் என்ன பாவம் அப்படிங்கிறத நிறைய பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் கல்வியின் சிறப்பில் சில மார்க்க அறிஞர்களுடைய சிறப்புகளை குறித்து கொடுத்துருக்குறாங்க. ஃபக்கீஹ் அதாவது ஃபுகஹாக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா, மார்க்க அறிஞர்கள், சட்டக்கலை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிமுக்கும் சட்டக்கலை வல்லுநர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சட்டக்கலை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மார்க்கம் அதாவது மசாயில் என்றால் என்ன, நம்ம ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை எது சரி தவறு அப்படின்னு பிரித்தெறியக்கூடிய அந்த கல்விக்கு பெயர் மசாயில். ஃபிக்கு அவர்கள் தான் ஃபுகஹாக்கள், சட்டக்கலை வல்லுநர்கள். மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆலிம்கள். சரியா, மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆலிம்கள். ஆக மொத்தம் ரெண்டு அறிவுமே நமக்கு வேணும். மார்க்க விஷயங்களும் நமக்கு வேணும், அதே போல மார்க்க விஷயத்தில் எது சரி எது தவறு என்கின்ற பிரித்தறியக்கூடிய கல்வியையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த ஃபுகஹாக்கள், ஃபக்கீஹ் அதாவது மார்க்க ஞானம் பெற்றவர்களுடைய சில சிறப்புகளைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அவர்கள் 1000 வணக்கசாலிகளை விட சிறந்தவர்கள். 1000 வணக்கசாலிகளை விட சிறந்தவர்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கொடுத்துருக்குறாங்க. எத்தனாவது பேரான்னு சொல்லிட்டீங்கன்னா லாஸ்ட் பேரா பாருங்களேன், அதுதான் முதல் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு ஃபக்கீஹ்னா என்னது, ஃபக்கீர் வேற, ராவ போட்டோம்னா முடிஞ்சு. ஃபக்கீர் ஏழை முசாஃபிர் ஆயிடுவார். ஃபக்கீஹ் இஹு குண்டு இஹு இருக்கும்ல, அதுதான் ஃபக்கீஹ் காஃப். ஃபக்கீஹ் என்றால் மார்க்க ஞானம் பெற்றவர். அவர் என்ன சிறப்பு, ஷைத்தானுக்கு 1000 வணக்கசாலிகளை ஆபிதுகளை விட வழிகெடுப்பதற்கு மிக பாரமானவர், கடினமானவர் என்றும் வந்துள்ளது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தூண் உள்ளது. தீனுடைய தூண் ஃபிக்ஹ் எனும் மார்க்க ஞானமாகும் என்று வந்துள்ளது. சரியா, ஒவ்வொரு இதுக்குமே ஒரு தூண் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும். நம்மளுடைய தீனுடைய தூண் என்னவாம், மார்க்க ஞானம், ஃபிக்ஹ் என்கின்ற அந்த மார்க்க ஞானம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு கவிதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இக்கவிதை அதாவது சிலர் இக்கருத்தை கவிதையாகவும் இயற்றியுள்ளார்கள். அக்கவிதையின் சாரம் அழகா உள்ளது பாருங்களேன். ஃபிக்ஹ் மார்க்க ஞானம் பெற்றுக்கொள், ஏனெனில் ஃபிக்ஹ் தக்வாவின் பாலும் நன்மையின் பாலும் வழி நடப்பதற்கு மிகச் சிறந்த வழிகாட்டியாகும். மாஷா அல்லாஹ், நமக்கு ரொம்ப முக்கியம் மார்க்க ஞானம். அந்த ஃபிக்ஹ் என்கின்ற அந்த சட்டம், அந்த மார்க்க ஞானம் இல்லை அப்படின்னா நமக்கு தக்வா அந்த அளவுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதே போல நன்மை செய்யக்கூடிய அந்த வழிகளும் நமக்கு குறைவாக ஆயிடும். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபிக்ஹுங்கிறது தக்வாவை நமக்கு அதிகப்படுத்தும், நன்மையையும் அதிகப்படுத்தும். இது இரண்டாவது சிறப்பு. முதல் சிறப்பு 1000 வணக்கசாலிகளை விட ஒரு ஃபுகஹா, ஒரு ஃபக்கீஹ், ஒரு மார்க்க ஞானம் பெற்றவர் சிறந்தவர். இரண்டாவது ஃபிக்ஹ் நம்ம மார்க்க ஞானம் பெறும் பொழுது தக்வாவும் நன்மைகளும் நமக்கு அதிகரிக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஹ் தான் நேரிய பாதையின்பால் வழிகாட்டும் சரியான ஞானமாகும். மாஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஃபிக்ஹ் என்கின்ற மார்க்க ஞானம் இல்லாமத்தான் நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்துல இது உண்டு, மார்க்கத்துல இல்லாத சில விஷயங்களை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இது உண்டு, இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ளது போல அவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம ஃபக்கீஹ் என்கின்ற அந்த மார்க்க ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நேரிய பாதையின்பால் வழிகாட்டும் ஒரு அளவுகோல் அந்த மார்க்க ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே போல ரொம்ப முக்கியமானது, இது மூன்றாவது சிறப்பு, அனைத்து சோதனைகளில் இருந்தும் ஈடேற்றம் தரும் அந்த மார்க்க ஞானம். சுபஹானல்லாஹ், பலமான கோட்டையாகும். அனைத்து சோதனைகளிலிருந்தும் ஈடேற்றம் தரும் பலமான கோட்டையாகும். ஏனெனில் பேணுதல் கொண்ட ஒரு ஆலிம் 1000 ஆபிதுகள் வணக்கசாலியை விட ஷைத்தானுக்கு மிக கடினமானவராவார் அப்படிங்கிறத சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆலிம் சிறந்தவரா, ஆபிது சிறந்தவரா என்றால் ஆலிம் தான் சிறந்தவர். ஆபிதை விட ஆமா வணக்கசாலி தான் சிறந்த, அப்படிதானே? அதான் ரைட்டா, நம்ம மாத்தி சொல்லிட்டேனா, ஆலிம் தான் சிறந்தவர். ஏன்னா வணக்கம் 1000 ஆபிதுகளை விட ஒரு ஆலிம் சிறந்தவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஆலிமா ஆபிதா 2 பேருமே சிறந்தவர்கள் தான், இருந்தாலும் ஒரு படி மேல
ஆலிம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வணக்க வழிபாடும் உண்டு, அதே போல மார்க்க ஞானமும் அவர்களுக்கு உண்டு. ஏன் எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் ஜுரைஜ் என்கின்ற வணக்கசாலி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் எப்பொழுதுமே, அவருக்கு பேர் ஜுரைஜ்னாலே வணக்கசாலி தான். அந்த பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வணக்கம் செய்வார். 70 வருடங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வணக்கம் புரிஞ்சிருக்கிறாரு. நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும். அதாவது ஒரு வணங்கக்கூடிய ஒரு இடத்தையே கட்டி எப்போ பார்த்தாலும் அங்கே தொழுதுகிட்டே இருப்பார். அவருடைய வேலை அதுதான், தொழுகை, குர்ஆன், திக்ர், இறை நினைப்பு எல்லாமே அதுதான். ஒரு நாள் என்ன செய்து அவங்களுடைய தாய் வந்து கூப்பிடுறாங்க, யா ஜுரைஜ், ஜுரைஜேன்னு கூப்பிடுறாரு. இவர் வந்து தக்பீர் கட்டிட்டு தொழுது கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் 2 நாள் வர்ற நேரமெல்லாம் இப்படி தொழுதுகிட்டே இருக்கிறாரு. இந்த தாய்க்கு ஒரு மதிப்பு இல்லை, இந்த தாய்க்குடைய ஒரு இதுக்கு பதிலளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன செஞ்சிடறாங்க, சாபமிட்டுறாங்க. கோபப்பட்டு, நீ வந்து ஆமா ஒரு கெட்ட பெண்ணுடைய முகத்தில் முழிக்காதவரை உனக்கு மரணமே வராது போ அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டுறதான். அதே போல ஒரு தாயின் சாபமும் துஆவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இது ரெண்டுக்குமே நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்தணும். சாபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு வரணும், அதே போல அவங்களுடைய துஆவுக்கு நம்ம அல்லாஹக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா சோதனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி, ஒரு பெண் என்ன செய்றாங்க, தவறான வழியில போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஒரு ஆட்டு இடையின் இடத்துல தவறான ஒரு பழக்கம் செஞ்சு ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டு வர்றாங்க. பார்த்தா அந்த பெண் என்ன செய்கிறாங்க, அந்த ஊருக்குள்ளேயே இவர் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதர், இவர் மேலே நம்ம பழி போட்டோம்னா நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய குழந்தைக்கு காரணம் இந்த ஜுரைஜ் என்கின்ற வணக்கசாலி தான் அப்படின்னு சொன்னால், மக்கள் எல்லாம் நல்ல ஒரு மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த ஜுரைஜ் மேலே பயங்கரமாக கோபப்படுறாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை அடித்து உடைச்சிடுறாங்க. அந்த மனிதரையும் ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. கடைசி அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, 2 ரக்காயத்தை நான் என்ன செஞ்சிடறேன், தொழுதுக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. அவரோட அந்த குழந்தையுடைய வயிற்றில் குத்தி, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய தந்தை ஆட்டு இடையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்துட்றான். வணக்கசாலிக்கு இவ்வளவு ஒரு நன்மையும் இருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அது ஒன்று இருக்கு. அதாவது அவருக்கு அந்த மார்க்க ஞானம், வணக்கம் தான் இது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாரு. இது நாம் இப்போ ஒரு நஃபிலான வணக்கங்கள், ஒரு நஃபில் தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன். எனி டைம் வர்றது ஃபர்லு கிடையாது. எனி டைம் நம்ம தொழுது கொண்டு இருக்கிறது ஃபர்லா கிடையாது. உடல் நம்ம எனி டைம் நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது நஃபிலானது. நஃபிலான நேரத்தில் பெற்ற தந்தையர்கள் தாயோ அழைக்கும் பொழுது தாராளமாக அந்த தொழுகையை முறித்துவிட்டு செல்லலாம், தொழுகை முறித்து விட்டுட்டு போகலாம். சரியா? அந்த மார்க்க ஞானம் இல்லாததுனால தான் அந்த சாபத்திற்குரிய ஒரு மனிதராக அந்த வணக்கசாலி மாறிவிட்டார். கடைசியில ஷைத்தான் செய்வதை விட அந்த வணக்கத்தில் உள்ள மார்க்க ஞானம் என்ன உள்ளது, மார்க்க சட்டம் என்ன உள்ளது அப்படிங்கிறத நம்ம முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறான். சில பேர் என்னன்னா, இப்போ உதாரணமாக குளிரான நேரம், இந்த குளிரான நேரத்துல உது செய்வது சிறந்தது தான், இருந்தாலும் தயமம் என்கின்ற ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நாம் என்ன செய்கிறோம், அந்த வணக்கம் மட்டும் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நாம ஏதோ ஒரு மார்க்க சட்டமோ தைமத்துடைய சட்டங்களோ எதுவுமே தெரியலன்னு நினச்சிக்கோங்களேன். உடம்பு சரியில்லைனாலும் ஐயோ நம்ம தொழுகணுமேன்ட்டு குளிரான நேரத்தில் உது செஞ்சுட்டு என்ன செய்யறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதும் போய் அப்படி ஆயிடுது. நல்லா பாதுகாக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்குமே ஒரு சட்டத்திட்டத்தையும் ஒரு சாய்ஸ், ஒரு அது சாய்ஸுக்கு என்ன சொல்ல, சூஸ் வழியை நமக்கு என்ன செஞ்சிருக்கா, கொடுத்துருக்கா. அதனால இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம தெரிந்து கொள்வது அவசியமானது. அப்போ எவ்வளவு பெரிய வணக்கசாலியை விட கற்றறிந்த ஒரு ஆலீம் 1000 ஆபீதுகளை விட சிறு ஷைத்தானுக்கு மிக கடினமானவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஆலிமை கூட ஷைத்தான் வழிகெடுத்துருவான், ஆபீதை கூட ஈஸியா வழிகெடுத்துறான். ஆலிமை வழிகெடுப்பதற்கு அவன் சிரமப்படுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு சொல்றாங்க பாருங்களேன், சூப்பரான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. இரவின் ஒரு பகுதியில் கல்வி கற்பதானது இரவு முழுவதும் வணக்கம் புரிவதை விட எனக்கு பிரியமானது. இரவின் ஒரு பகுதியில் கல்வி கற்பது இரவு முழுவதும் வணக்கத்தை விட எனக்கு பிரியமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க பாருங்களேன், இரவில் சிறிது நேரம் கல்வி கற்பிப்பது இரவு முழுவதும் வணங்குவதை விட சிறந்தது. கற்றாலும் சரி கற்பித்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு ஆகமானது, சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு
அதுக்கடுத்து ஃபர்லான கடமையாக்கப்பட்ட அமல்களை தவிர்த்து கல்வி கற்பதிலே ஈடுபடுவதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு புரியுதா? ஃபர்லானது நமக்கு கட்டாய கடமை. அதை தவிர்த்துட்டு நம்ம சுன்னத்தான வழியில ஒரு சில விஷயங்களை ஈடுபடுறோம், சில சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறோம், நஃபிலான தொழுகைகள் தொழுகிறோம். அந்த நேரத்துல கல்வி கற்பது சுன்னத்தை விட நஃபிலை விட இது சிறந்தது. ஏன்? இந்த கற்ற கல்வியின் மூலம் ஃபர்ல நம்ம சரி செஞ்சுக்கிறலாம். இந்த கற்ற கல்வியின் மூலம் அதிகமான சுன்னத்துகளை தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு 2 சுன்னத் தெரியுதுன்னா கல்வியின் மூலம் பல சுன்னத்துகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. அதுக்கு அடுத்த ஒரு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்களேன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நம்மிடையே அல்லாஹ் தீர்ப்பளித்த பாக பிரிவினையை பொருந்தி கொண்டோம். ஏன்னா பாக பிரிவினை நம்ம பொருந்திக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டத்தின்படி பெண்களுக்கு 1 பங்கு, ஆண்களுக்கு. ஆனா இஸ்லாமியை தவிர்த்துட்டு மற்ற மதத்தார்களுக்கு சரிசமமான பங்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்போ நாம என்ன செய்யணும்? நம்ம பொருந்திக்கிட்டோம் போதும். ஏன்னா அல்லாஹு தாலா ஆண்களுடைய பலத்தையும் அவர்களுடைய கடமைகளையும் பார்த்து 2 மடங்கு நமக்கு கொடுத்திருக்கா. பெண்களுடைய பலகீனத்தையும் அவர்களுடைய சின்ன சின்ன கடமைகளையும் குறித்து 1 மடங்கு என்ன செஞ்சிருக்கா? நமக்கு கொடுத்திருக்கா. இந்த இடத்துல அலிரலியே இதை சொல்றாங்கிறத பாருங்களேன். எங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது, பாக பிரிவினையை விட எங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சிறந்ததுன்னா, விரோதிகளுக்கும் மூடர்களுக்கும், அதாவது முட்டாள்களுக்கும் பொருள் கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக பொருள் விரைவாகவே அழிந்துவிடும், ஆனால் கல்வி ஞானமோ என்றும் அழியா நிலைத்திருக்கும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஆழமான வார்த்தைங்கிறத பார்த்தீங்களா? பொருளாதாரத்தை அல்லாஹ் இந்த பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயத்திற்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் கல்விக்கு ஈடாகாது. பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைப்பான், கொடுப்பான், எடுப்பான், இது இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தை நம்ம கொண்டு போக முடியாது கபரில். ஆனால் கல்வியை கொண்டு போகலாம் இருக்கிற வரைக்கும். அதனால தான் கற்ற கல்வியின்படி அமலும் செய்யணும், கற்ற கல்வி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம். அதே போல தொலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வி கற்பது கட்டாய கடமை அப்படிங்கிறத நமக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. ஆக நம்மளுடைய பொருளாதாரத்தை விட கல்வி என்பது அறிவுடையவர்களுக்கு மிக பலனளிக்கும் அப்படிங்கிறத அலி ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம நடத்துவோம். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தது கல்வியின் சிறப்பு. இப்போ பார்த்தது ஃபுல்லாக ஆமாம், ஒவ்வொரு கல்விமான்களை குறித்தும் அறிஞர்கள், அதாவது ஆலிம்கள் ஃபுகஹாக்களுடைய சிறப்புகளை குறித்தும் அவங்களுடைய மகத்துவத்தை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு வருது நிறைய கித்தாபுகளுடைய பெயர்கள் வருது. அந்த கித்தாபுகள்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அந்த கித்தாபுகளை இன்ஷா அல்லாஹ் அது எப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் எப்படி தேடி எடுக்கலாம், அந்த கித்தாபை கிடைச்சா நம்ம அந்த எப்படியான பயன்பாடுகள் அது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே.